அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புமுடைய ஏகவல்ல இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அருமைக்குரிய சகோதரர்களே, கல்லூரி மாணவர்களே, பள்ளி மாணவர்களே, இந்த மலையிலும் இந்த பள்ளி முழுக்க நிறைந்து காணப்படக்கூடிய உங்கள் அத்துணை பேர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சலாமும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்திக்க. 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக தமிழகத்திலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இடிக்கப்பட்ட மசூதிக்காக நியாயம் கேட்டு பல வகையான போராட்டங்களை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் முன்னெடுத்தது. அதன் அடிப்படையிலே வருகின்ற டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட நாளை முன்னிட்டு 10 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு திருச்சியிலே வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் பாலக்கரை ரவுண்டானம் அருகில் பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மாணவர்களுக்கும் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். அழைப்பு கொடுக்கும் முகமாக இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு உள்ளவர்கள் அவசியம் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய வருமாறு அழைக்கிறேன். 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட மசூதிக்காக இன்று வரை நாம் போராடி கொண்டே இருக்கிறோம். உங்களிடத்திலே ஒரு கேள்வி இருக்கலாம், ஏனால் நீங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள். பாபர் மசூதி இடிக்கும் போது பிறக்காதவர்கள் இப்போது இருக்கிறீர்கள். பாய் மசூதியை தான் அங்க கோயில், ராமர் கோயில் கட்டியாச்சு, இன்னுமா இந்த பாபர் மசூதிக்கான போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு என்கின்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம். 1998 காலகட்டத்தில் நான் முதல் போராட்ட காலங்களிலே கலந்து கொள்ளும் போது அப்போது எங்களுக்கு வகுப்பெடுக்க வந்தவர்கள் எல்லாம் எங்களிடத்திலே ஒரு செய்தியை தொடர்ந்து பதிவு செய்தார். பாபர் மசூதிக்காக மட்டும் நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கவில்லை. பாபர் மசூதியின் தொடர்ச்சியாக சுமார் 3000 பள்ளிவாசல்களை சங்க பரிவார பாசிச ஆர்எஸ்எஸ் பண்டார கும்பல்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளிவாசல்களையும் பாதுகாப்பதற்காக தான் தொடர்ச்சியாக நாம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கின்ற வகுப்புகள் எங்களுக்கு எடுக்கப்பட்டது. அப்போது சிலர் சில புதுமையான சில இயக்கங்கள் அப்போ வந்தாங்க. அண்ணன் சிராஜ் அண்ணன் போன்றவர்களுக்கு, ஜாபர் போன்றவர்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன பாய் டிசம்பர் 6 வந்துருச்சு, வருஷ பாத்தியாவா என்றெல்லாம் ஆசியும் பழைய ஸ்டூடெண்ட் அவருக்கும் தெரியும். இப்படியெல்லாம் ஏளனம் செய்வார்கள். டிசம்பர் 6 போராட்டத்திற்காக மக்களை அழைத்தால் நீங்க இன்னும் இந்த வருஷ பாத்தியா விடமாட்டீங்களா பாய் அப்படின்னு. அவர்களுக்கும் சேர்த்து நான் உங்களிடத்திலே அல்லது நீங்கள் என் வாயிலாக சொல்லக்கூடிய பதில், இப்போது இந்தியாவிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் சோசியல் மீடியா, சமூக வலைதளத்திலே என் தம்பிமார்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த சங்கப்பரிவார கும்பல் எப்போது மத்தியிலே ஆட்சியிலே அமர்ந்தார்களோ அன்று முதல் இன்று வரை மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், ஜார்க்கண்ட், ஹரியானா போன்ற மாநிலங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டதாக வரலாறுகள் இருக்கிறது. சரி, 300 பள்ளிவாசல்கள் நமக்கு தெரியாத பள்ளிவாசல்களாக இருக்கலாம் என்று கூட இந்த சமூகத்திற்கு இந்த செய்தி வராததனால் கடந்து செல்லலாம். அன்பான உறவுகளே, யானவாபி என்கின்ற பள்ளிவாசல் சர்ச்சை உங்களுக்கு தெரியும். காசி, மதுரா போன்ற பள்ளிவாசல்களையும் இடிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய இலக்கு. இப்போது சமீபத்திலே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பள்ளிவாசலை இடித்து இருக்கிறார்கள். சம்பல் மாவட்டம் என்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் கூடிய சம்பல் மாவட்டத்திலே ஜாமா மசூதியை இப்போது இடிப்பதற்காக தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்காக சென்றிருக்கிறார்கள். சென்றவர்கள் பாரத் மாதா கி ஜே, எவனாவது தொல்லியல் துறையிலிருந்து போற பைத்தியக்காரன் எங்கேயாவது பாரத் மாதா கி ஜேன்னு சத்தம் போட்டுக்கிட்டு போவானா? போயிருக்கிறான். போனவனை உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொதிப்பெழுகிற அளவுக்கு கொதிந்து எழுந்திருக்கிறார்கள். என்ன கோர்ட்ல நேற்று போட்ட வழக்கு 19ஆம் தேதி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அன்று மாலையே ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு நாளில் போடப்பட்ட வழக்கு அன்று அல்லது அடுத்த நாள் ஆய்வுக்காக அனுப்பப்பட்ட வரலாறு இருக்கிறதா? உத்தரப்பிரதேசத்திலே இந்த சம்பல் மாவட்டத்திலே இந்த பள்ளிவாசலிலே ஆய்வுக்காக சென்றிருக்கிறார். இந்த ஜாமா மசூதிக்காக யானவாபி பள்ளிவாசலை தொடர்ந்து அஜ்மீர் தர்காவையும் குறிவைத்திருக்கிறார்கள். இப்போது வழக்கு போட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக எல்லா பள்ளிவாசல்களும் அவர்களுடைய இலக்குகளாக இருக்கிறது. இதைதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் 1/4 நூற்றாண்டை தாண்டி இன்று வரை களத்திலே போராடி கொண்டிருக்கிறார்கள். ராமர் கோயிலை கட்டி முடித்த பிறகு எதற்கு பாய் போராட்டம்? போன வருடம், அதற்கு முந்தைய வருடம் எத்தனையோ இளைஞர்கள் கேட்டார்கள். அவர்களுக்கும் உங்கள் மூலியமாக நான் சொல்லக்கூடிய பதில், பறிகொடுத்த மசூதியை மீட்க வேண்டும். அதுல எங்கேயும் சமரசம் இல்லை. இருக்கின்ற மசூதியை பாதுகாக்க வேண்டும். இந்த சங்க பரிவார கும்பல்களிடமிருந்து இறைவனுடைய ஆலயத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த இயக்கங்களுக்கு இருக்கிறது, இந்த இளைஞர்களுக்கு இருக்கிறது.
ஏனென்றால் சமீபத்திலே பாபர் மசூதி சம்பந்தமாக பேராசிரியர் பிஜேபியில் இருக்கக்கூடிய பேராசிரியர் சீனிவாசன் என்பவர் வேலூர் மாவட்டத்திலே ஒரு உரை நிகழ்த்துகிறார். பாபருடைய படையெடுப்பிலே ஆக்கிரமித்து கட்டப்பட்ட பாபர் மசூதி இடிக்கப்பட்டு விட்டது. அந்த இடிக்கப்பட்ட வரலாறை அவர் புனைத்து தவறாக வேலூரிலே அவர் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அன்பான தம்பிமார்களே, நானும் உங்களுக்கான வகுப்புக்கு தயாராக வந்திருக்கிறேன். நீங்கள் பிறக்காத காலகட்டத்திலே 1992 இடிக்கப்பட்ட மசூதி. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, உண்மையிலேயே அங்க ராமர் பிறந்தாரா? ராமர் பிறந்த இடத்தில் தான் பாபர் மசூதி கட்டியிருக்கிறாரா என்கின்ற கேள்வி இருக்கும். இந்த கேள்வி இருக்கும். ஏனால் 500 ஆண்டு கால வரலாற்று தொல்லியல் துறையுடைய வரலாற்று சின்னமாக பாதுகாக்கப்பட்ட பாபர் மசூதி இடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 450 ஆண்டு கால பள்ளிவாசலை இந்த சங்க பரிவார பண்டார கும்பல் இடித்திருக்கிறார்களே, அப்ப ராமர் பிறந்தாரா என்கின்ற கேள்வி, அல்லது பாபர் படையெடுப்பால் இந்த தேசத்திற்கு வந்தாரே, அப்போது பள்ளிவாசலை கட்டுவதற்காக கோயில் இடித்தாரா என்கின்ற கேள்வி எழலாம். 526 பாபர் காபூலிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலை பாபர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். பாபர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது டெல்லியை இப்ராஹிம் லோடி என்கின்ற இஸ்லாமிய மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இந்த இப்ராஹிம் லோடி என்கின்ற மன்னன் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சில தொந்தரவான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் வட இந்தியர்கள், இந்துக்கள், ராஜபுத்திரர்கள் எல்லாம் கோபப்படுகிறார்கள் அந்த இப்ராஹிம் லோடியுடைய ஆட்சியை. என்னதான் வழி? இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அன்று இருக்கக்கூடிய மக்கள் போராட முடியாது, சக்தி இல்லாதவர்கள். அப்போது பாபர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். நல்லா கேட்டுக்கங்க, பாபருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். முகலாய சக்கரவர்த்தி பாபர் அவர்களே, நீங்கள் இந்தியாவிற்கு வந்து படையெடுக்க வேண்டும், இந்தியாவிற்கு வந்து படையெடுக்க வேண்டும் இப்ராஹிம் லோடியை எதிர்த்து. பாபருக்கு கடிதம் போகுது. கடிதத்துக்கு ரெஸ்பான்ஸ் இல்ல. இங்கே இருந்து ஒரு குழு காபூலுக்கே போகிறார்கள். ராஜபுத்திரர்கள், வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் எல்லாம் பாபரை சந்திக்கிறார்கள். பாபரை சந்தித்து பாபரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீங்க வாங்க, நாங்க உதவி செய்வோம். பாபர் அவர்கள் 1526 இந்தியாவிற்கு படையெடுத்து வருகிறார். படையெடுத்து வந்தவர் அன்றைய ஹரியானா பக்கத்தில் இருக்கக்கூடிய பானிபுட் என்கின்ற இடத்திலே இப்ராஹிம் லோடியை எதிர்கொள்கிறார். இப்ராஹிம் லோடி மன்னனை எதிர்கொண்டு வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற பாபர் இங்க ஆட்சி செய்யல. வெற்றி பெற்ற மன்னர் தன்னுடைய படை தளபதி மீர்பாகி இருந்தார். அவரை ஆளுநராக்கி அவரிடத்திலே இந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு பாபர் மீண்டும் காபூலே சென்று விடுகிறார். சரியா? இப்ப பாபர் சென்று விட்டார். பாபர் மசூதி கட்டின ஆண்டு எப்ப தெரியுமா? 528. 1528. படையெடுத்து வந்தது 1526. 528 பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. பாபர் போயிட்டார். எங்க இருந்து பாபர் இடிச்சிருப்பாரு? இந்த சீனிவாசன் ஒரு கேள்வி வைக்கிறார். பாபர் வந்து பானிபுட் போர்ல இப்ராஹிம் லோடியை வென்றுவிட்டு பாபர் போய் சரவ நதிக்கரை ஓரத்துல ஒரு கட்டல் போட்டு அமர்ந்துகிட்டாராம். அந்த சரவ நதிக்கரை ஓரத்துல கட்டல் போட்டு அமர்ந்துகிட்டு அவருடைய படை தளபதியா இருந்த மீர்பாகியை கூப்பிட்டு போய், அது என்ன பெரிய கோயிலா தெரியுது, அந்த கோயிலை இடிச்சு ஒரு மசூதி கட்டுன்னு சொன்னார். ஆனால் வரலாற்றை திரித்து இந்து மக்களிடத்திலே அல்லது இஸ்லாமிய இந்துக்களிடத்திலே கலவரம் ஏற்படுவதற்காக, அரசியல் பூச்சாண்டிகளுக்காக, இந்த நாட்டை சுரண்டி திங்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற அரசியல் வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வந்த வரலாற்று திரித்தலை அவர் பேசுகிறார். அன்பான உறவுகளே, தம்பிமார்களே, மாணவர்களே, இப்ராஹிம் லோடி தோல்விக்கு பிறகு ஆளுநராக நியமிக்கப்பட்ட மீர்பாகி தான் ஒவ்வொரு ஊராக வலம் வருகிறார். மக்களின் குறை கேட்பதற்காக வலம் வருகின்ற மீர்பாகி ஒரு கட்டடம் பாதியிலே நிக்குது. உத்தரப்பிரதேசத்திலே அயோத்தியிலே ஒரு கட்டடம் கட்டப்படாமல் பாதியிலே நிக்கிது, அஸ்திவாரம் போட்டு. நல்ல கவனிங்க, அஸ்திவாரம் போட்டு நிக்கிறத இந்த மீர்பாகி அங்க உள்ள மக்கள் அழைச்சி கேட்கிறாரு. இஸ்லாமியர்களை, கோயிலா இருந்தா இஸ்லாமியர்களை அழைச்சிருப்பாரா? என்ன இந்த கட்டடம் பாதியிலே இருக்கு? அப்ப அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் லோடி அவர்கள் இருக்கும்போது கட்டப்பட்ட பள்ளிவாசல் போர் செய்து சண்டையிட்ட காரணத்தினால் இந்த பள்ளிவாசல் கட்டடாமல் அஸ்திவாரத்தோடு நிற்கிறது. தன்னுடைய படை தளபதி மீர்பாகியால் அந்த பள்ளிவாசல் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு பள்ளிவாசல் அஸ்திவாரத்துக்கு மேல போட்டு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இந்த பள்ளிவாசலை கட்டிவிட்டு தன்னுடைய மன்னர் பாபருடைய பெயரை ஞாபகமாக அந்த பள்ளிவாசலுக்கு பாபர் என்று பெயர் வைக்கிறார். தன்னுடைய பாபர் அவர்கள் வந்து வெற்றி கொண்ட நினைவாக அந்த மசூதிக்கு பாபர் என்று வைக்கிறார். உண்மையிலேயே பாபர் அவர்கள் வெற்றி கொண்டது டெல்லியை வெற்றி கொள்ளுகிறார், பீகாரை வெற்றி கொள்ளுகிறார்.
ஹரியானாவை வெற்றி கொள்கிறார். வெற்றி கொண்ட இடத்திலெல்லாம் பாபர் நினைத்திருந்தால் பள்ளிவாசல் கட்டியிருக்கலாம்ல, எத்தனை பள்ளிவாசல்களை கோயில்களை இடித்து கட்டியிருக்கலாம். ஆனால் முகலாய படையெடுப்பால் கோயில்கள் இடிக்கப்பட்டது என்று சொன்னால் பெரும்பான்மையான இந்துக்கள் அணிதிரட்டப்படும் அரசியலுக்காக. இப்போது மூன்றாவது முறையாக அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிறார்களே, எப்படி அமர்ந்தார்கள்? திட்டத்தை பேசியா, செயல் திட்டத்தை பேசியா, அல்லது இந்த நாட்டுடைய வளர்ச்சியை பேசியா? என்ன அடிப்படையிலே அவர்கள் இந்த நாட்டின் அதிகாரத்திலே அமர்ந்திருக்கிறார்கள்? மாட்டுக்கறி, பாகிஸ்தான், ராமர் கோயில், பாபர் மசூதி. பெரும்பான்மையான இந்துக்களை அணிதிரட்டி தங்களுடைய அரசியல் அறிப்புக்காக இன்று வரை உத்தரப்பிரதேசத்திலே முதல் நாள் தேர்தல் நடக்கிறது, இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலிலே வாக்கு போட விடாமல் வாக்குக்கு சென்ற இஸ்லாமிய மக்களை அவர்கள் பகுதியிலே தடுக்கப்படுகிறார்கள். நான் சொல்லல, உத்தரப்பிரதேசத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் முலாயம் சிங் அவர்களுடைய மகன் அகிலேஷ் சொல்றார், தடுக்கப்பட்டதாக 4 மணிக்கு அவர் தகவல் கொடுக்கிறார் இந்தியாவுடைய தேர்தல் அதிகாரிகளுக்கு. தேர்தல் அதிகாரிக்கு தகவல் போன உடனேயே அந்த காவல்துறை அதிகாரிகள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்படுகிறார். பணியிடை நீக்கம் செய்தவுடன் இந்திய அளவிலே இது பெரிய பிரச்சனையாக, ஏனென்றால் ஒவ்வொரு நேரம் நீங்கள் தேர்தல் காலத்திலே பார்க்கலாம், வாக்கு செலுத்துவது உங்களின் உரிமை, வாக்கு செலுத்துவதை பற்றி எல்லா தொலைக்காட்சியிலே வரும். வாக்குக்காக செல்லக்கூடிய முஸ்லிம்களை தடுத்தால் இந்த செய்தி இந்திய அளவிலே பெருசா. தடுத்தது யாரு? ஒரு பண்டார பரதேசி யோகி ஆதித்யநாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்துடைய முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை குண்டர்களால் ரவுடிகளை போன்று இஸ்லாமியர்களை வாக்கு செலுத்த விடாமல் தடுக்கிறார்கள். இந்திய அளவுல பிரச்சனை வந்துரும். இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு மறுநாளே பள்ளிவாசல் பிரச்சனையை கிளப்புகிறார்கள். சாம்பல் மாவட்டத்துடைய ஜாமா மசூதியுடைய பள்ளிவாசல் பிரச்சனையை கிளப்பி 5 முஸ்லிம்கள் சுடப்படுகிறார்கள். அப்ப அரசியல் அறிப்புக்காக வரலாற்று திரிப்புகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். பாபர் நாமா என்கின்ற புத்தகம், நீங்கள் எல்லாம் மாணவர்கள் யாரிடத்திலும் பேசலாம். பாபர் நாமா என்கின்ற சுயசரிதையை பாபர் சொந்தமாக எழுதியது, இந்தியாவின் அருங்காட்சியகத்திலே இருக்கிறது. பாபர் அவர்கள், அவருடைய மகன் பேர் ஹுமாயூன். ஹுமாயூனுக்கு தனக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திலே ஹுமாயூன் வந்தால், ஹுமாயூன் அவர்கள் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே, குறிப்பாக இந்துக்களிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற சுயசரிதையை அவர்கள் பாபர் நாமாவிலே எழுதியிருக்கிறார்கள். எப்படி? பெரும்பான்மையான இந்துக்கள் வாழக்கூடிய நாடு இந்தியா. அவர்கள் மாடை தங்களுடைய தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த மாடை நீங்கள் பக்ரீத்து கொண்டாடுறோம்ல, குர்பானி, அப்ப ஒட்டகத்தை அறுத்துக் கொள்ளுங்கள், ஆடை அறுத்துக் கொள்ளுங்கள், மாடை அறுக்க வேண்டாம், அவர்கள் தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று பாபர் அவர்கள் அவருடைய பாபர் நாமாவில் எழுதியிருக்கிறார். இவர் எப்படா போய் ராமர் கோயிலை இடிச்சு பாபர் மசூதி கட்டியிருப்பாரு? சீனிவாசன் அவர்கள், பேராசிரியர் சீனிவாசன் போன்ற வரலாற்று திரிப்பை பேசக்கூடியவர்கள் இந்த பாபர் நாமாவுல பாபர் எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? ராமர் கோயில் இடிக்கப்பட்டு பாபர் மசூதி கட்டப்பட்டதாக பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் வகுப்பு எடுக்கிறார். பாபர் நாமாவில் இருப்பதாக, பாபர் நாமாவில் அப்படி இருப்பதாக அவர்கள் காட்டிவிட்டால் நாம் மொத்த அரசியலையும் கலைச்சிட்டு நம்ம போயிடும். வரலாற்று திரிப்பு, வரலாற்று மோசடியோடு தான் அவர்கள் நகர்கிறார். 1528 கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்காக தொடர்ச்சியாக எங்கும், அப்ப ஒரு கோயிலை இடிச்சிட்டு பள்ளிவாசல் கட்டினா பிரச்சனை வரும் தானே, மத கலவரம், மோதல் வரும்ல. இந்து முஸ்லிம்களுக்கு எங்கேயுமே பிரச்சனை இல்லை. 1850 காலகட்டத்தில் தான் பாபர் மசூதி, ராமர் கோயில் இடித்து கட்டப்பட்டது என்கின்ற பிரச்சாரம் வைக்கப்படுது. 250 ஆண்டு காலம் கழித்து வெள்ளைக்காரர்கள் முஸ்லிம்களுடைய, குறிப்பாக இந்திய விடுதலை போராட்டத்திலே முஸ்லிம்களுடைய வீரமிகு தியாகம் மிகுந்த போராட்டங்களை எதிர்கொள்ள முடியாமல் கிறிஸ்தவ மிஷனரிகளை, மத போதகம் செய்யக்கூடிய கிறிஸ்தவர்களை உத்தரப்பிரதேசத்திலே இறக்கி போதகம் செய்கிறார். அப்படி செய்யப்பட்டவர்களால் ஒரு கட்டுக்கதை சொல்லப்படுகிறது. இந்த கோயிலை இடித்து இந்த இடத்திலே மசூதி கட்டப்பட்டது என்று சொன்னால் இந்து முஸ்லிம்களிடத்திலே ஒரு பிரிவினைவாதம் உருவாக வேண்டும், உருவாகும் என்று வெள்ளைக்காரர்கள் நினைத்தார்கள். அதுபோலவே 1850 பிறகு இந்து முஸ்லிம் கலவரம் ஏற்படுது. 200 வருஷமா ஏற்படாத கலவரம் 1860 ஏற்படுது. இது வெள்ளக்காரன் போது. அப்ப அவன் தானே ஆட்சி அதிகாரம், பிரிட்டிஷ். அவன் என்ன பண்ணணும்? யார்ட்டப்பா டாக்குமெண்ட் இருக்கு, டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு பள்ளிவாசல் ஒன்னதுனா நீ இரு, கோயில் ஒன்னதுனா இருன்னு சொல்லி இருக்கணும்ல. அவன் என்ன செஞ்சான்னு பாரு. 2 தரப்பையும் கூப்பிட்டு பிரிட்டிஷ்காரன் சொல்றான், நீ உள்ளுக்குள்ள தொழுதுக்க, நீ வெளியில ராமர் கோயிலை வச்சு வணங்கிக்க. இதுதான் பிரிட்டிஷ்காரன் செஞ்சது. இது நாளடைவுல என்ன ஆகுது? வெறும் 50 அடி இது மசூதி என்றால், இந்த மசூதியில் இருந்து 50 அடியிலே ராமர் கோயில். தொடர்ச்சியாக அந்த கோயிலுக்கு வரக்கூடியவர்களிடத்திலே
அப்பையில இருந்தே இந்த பாசிச சங்க பரிவாரர்கள் இந்த கருத்துக்களை விதைத்தே வருகிறார்கள். இப்படி விதைத்து வந்தக்கூடிய காலகட்டத்திலே 1947 இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் பல்ராம்பூர்ங்கிற ஒரு அரசர் அவர் யாகம் நடத்துவதாக மக்களை அழைக்கிறார். அப்ப இருந்த இந்து மகா சபைய, நிர்மோகி அகோரி, நிர்வாண அகோரி, ராமன் மகா சபை, இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் அந்த ஆள் அழைக்கிறார். அந்த அரசர் அழைச்சி 1947 ஒரு ரகசிய கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்திலே கே நாயர் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி கலந்து கொள்கிறார். உத்தரப்பிரதேசத்தில் அந்த பிரச்சனை உங்களுக்கு பின்னால சொல்றேன். உயர் நீதிமன்ற மாவட்ட நீதிபதி கலந்து கொள்கிறார். கே நாயர் அவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர், ஒரு RSS காரர். பின்னாடி ஜனசங்கம் என்கின்ற ஒரு கட்சியிலே சேர்ந்து அவர் MP ஆகிறார். இவர்கள் எல்லாம் அங்க கலந்து பேசுகிறார்கள். அயோத்தியில் பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்ட வேண்டும், காசியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை இடித்து விஸ்வநாதர் ஆலயம் கட்ட வேண்டும், மதுராவை இடித்து கிருஷ்ணன் கோயிலை கட்ட வேண்டும் என்கின்ற தீர்மானம் போடப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்துடைய இந்து மகா சபையுடைய அந்த உத்தரப்பிரதேச தலைவர் திக் விஜய்நாத் என்பவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட செய்தியோடு கலைந்து வரவர்கள் தான் 1949 இசா தொழுகை முடிந்து பள்ளிவாசல் பூட்டிட்டு முஸ்லிம் எல்லாம் போயிருவாங்கல்ல, பள்ளிவாசல் பூட்டப்படும் தானே. பூட்டப்பட்ட பிறகு ராமன் மகா சபையை சேர்ந்த ராமச்சந்திர குஸ் பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய அவருடைய சீடர்கள், அவருக்கு கீழே 2 பேரை, அபிராம் தாஸ், கோபால் சிங் விசாரத் என்று கொள்ளக்கூடிய 2 பேரை தயார் பண்ணி ராத்திரி பள்ளிவாசலை சாத்திட்டா, நீங்கள் ராமர், லட்சுமணன், சீதாவுடைய சிலையை கொண்டுட்டு போய் பள்ளிவாசலுக்குள்ள வச்சிரு, காலையில நம்ம கலவரம் பண்ணிக்குவோம் என்கின்ற திட்டமிடப்பட்டு பள்ளிவாசல் சாத்தப்பட்ட பிறகு செவுரேறி குதிச்சு 60க்கும் மேற்பட்டவர்கள், அது FIRல உள்ளது, நான் சொல்ற பேர்லாம் FIR பேரு. அன்னைக்கு 1949 FIRல பதிவு செய்யப்பட்ட பேர். பள்ளிவாசல்ல சிலையை வச்சாராம் பாபர் மசூதிக்குள்ள. சிலையை வச்ச பிறகு காலையில ஃபஜர் தொழுவைக்காக மோதினார் வராரு, அஜிரத் வராரு. இது என்னடா முசிபத்து, மெம்பர்ல சிலை கிடக்குதுன்னு சொல்லி தூக்கி போட்டிருந்தா பிரச்சனை இல்லை. அவர் அப்படியே ஓடி போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். இவர்கள் முன்னாடியே திட்டம் போட்டுக்கிறாங்க. அந்த மாவட்ட நீதிபதி அவரே இந்து மகா சபை கூட்டத்துல கே நாயர் என்பவர் கலந்து கொள்கிறார். காலையில பிரச்சனையாவது. இந்த நீதிபதி என்ன செய்யறாரு, பள்ளிவாசலை இழுத்து பூட்டுங்க. பள்ளிவாசல் இழுத்து பூட்டப்படுகிறது. பூட்டப்பட்டு பிரச்சனையாவது. பிரச்சனை அன்றைய பிரதமர், அன்றைய காங்கிரஸ் ஆட்சி, அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தகவல் போது 2 பேரும் சேர்ந்து ஆலோசனை பண்றாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. ஆலோசனை பண்ணோடனே மாநில முதலமைச்சர் கோவிந்த் பந்த் பேசுறாங்க, லால் பகதூர் சாஸ்திரி பேசுறாங்க, உத்தரப்பிரதேசத்துடைய உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி பேசுறாங்க. பேசின உடனே நிலைமையை கட்டுக்கொண்டு வாங்க, பள்ளிவாசலை திறந்து விடுங்க பிரதமர் சொல்றார் ஜவஹர்லால் நேரு. அதற்கு மாநில முதலமைச்சர் மாவட்ட நீதிபதிகளிடமிருந்து கருத்து போது, அங்க பள்ளிவாசலை திறந்து விட்டால் பிரச்சனை வரும், சிலையை வெளியில் எடுக்க முடியாது, சிலை உள்ளேயே இருக்கட்டும் என்று சொன்னவர்கள் யார்? மாவட்ட நீதிபதி கே நாயர். பிறகு அவர் ஜனசங்கம் என்கின்ற கட்சியிலே 1967 இணைஞ்சு MP கூட ஆயிடுறார். ஒரு நீதிபதி. நீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்களேன், RSS இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நீதிபதிகள் இருந்தால் ஒன்று கொலை செஞ்சிருவார். ஆதரவாக நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தால் அவர்கள் மாநில ஆளுநராக, கவர்னராக நியமிக்கப்படுவார்கள். இப்ப தொடர்ச்சியா ரஞ்சன் கோகாய் பாபர் மசூதி தீர்ப்பு கொடுத்தவர் என்னவானாரு? எதிலாம் எத்தனையோ முன்னுதாரணம். இதெல்லாம் அப்பையில இருந்து ஒவ்வொரும் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப சிலையை வச்சுட்டு பள்ளிவாசலை பூட்ட சொல்லி, பள்ளிவாசல் பூட்டினோடனே ஜவஹர்லால் நேரு அவர்களிடமிருந்து நேரடியாக தகவல், நீங்க சிலையை எடுத்து பள்ளிவாசலை திறந்து விடுங்கள் என்று. பெரிய பிரச்சனை வந்துடும், இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாது என்று நேரு அவர்களுக்கு உள்துறை அமைச்சர், அன்றைய இந்தியாவுடைய உள்துறை, அவர் ஒரு RSS கார், யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல். அவர் மூலியமாக தகவல் அனுப்பப்படுகிறது. பள்ளிவாசல் பூட்டப்பட்டு தொடர்ச்சியாக பிரச்சனை கடந்து செல்கிறது. கடந்து சென்று நீதிமன்றத்திற்கு ஏறி இறங்குறாங்க. சன்னி வக்ஃபு வாரியம் 1961 முஸ்லிம் சன்னி வக்ஃபு வாரியத்திலிருந்து மனு தாக்கல் செய்யறாங்க. வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. முஸ்லிம்களிடமிருந்து பள்ளிவாசல் முஸ்லிம்களுக்காக திறக்கப்படவே இல்லை. அதற்கு இடையிலே அந்த வாசல்ல இருந்த ராமர் கோயிலுக்கு தொடர்ச்சியாக பூஜை நடக்கிறது. முஸ்லிம்களிடத்திலே இந்த பேராசிரியர் சீனிவாசன் கூட சொல்றாரு, அங்கதான் தொழுகை நடக்கலையே, முஸ்லிம்களை போய் தொழுவைக்கு கூப்பிட்டா, இல்லைங்க இது கோயிலை இடிச்சு கட்டின பள்ளிவாசல், அதனால நாங்க இங்க தொழுகைக்கு வரமாட்டோம்னு முஸ்லிம்கள் சொன்னாங்களாம். அதனால தொழுகை நடக்காம பூட்டி கிடந்ததாக பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் சொல்லுகிறார்.
அப்ப திட்டமிட்டு அந்த பள்ளிவாசல் பூட்டப்பட்டு 1992 வரை பள்ளிவாசல் திறக்கல. 1991 அத்வானியுடைய தலைமையில முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி அன்றைய இருந்த RSS காரர்கள், RSS, VHP, விஸ்வ இந்து பரிஷத் எல்லா சங்க பரிவார மொத்த கும்பல்களும் அத்வானியுடைய தலைமையில பேரணி நடக்குது. அயோத்தியில கூடிட்டான். 92 டிசம்பர் 6 திட்டமிட்டு பள்ளிவாசலை எடுக்கிறார். அன்றைய முதலமைச்சர் ஒரு RSS காரன், கல்யாண சிங் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர். அன்றைய பிரதமர் நரசிம்மராவை பற்றி பழனி பாபா பேசியிருப்பார். நீங்கள் அந்த வீடியோ கேட்கும் போது அதான் பாபா பேசுவார்ல, நரசிம்மா என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற அந்த செய்தியை நீங்கள் பேசக்கூடாது, பாபா சொன்னார்னு பேசலாம். இதை வேணாலும் RSS காரன் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்தியாவுடைய பிரதமரை மிரட்டுறாருன்னு சொல்லிடக்கூடாது. சொல்லிடுவான், பைத்தியக்காரன்லாம் இருக்கான்ல. அப்ப அன்றைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த நரசிம்மராவ் ஒரு RSS கார். உத்தரப்பிரதேசத்துடைய மாநில முதலமைச்சர் கல்யாண சிங் 1992 மசூதி இடிக்கப்படுகிறது. இடிக்கப்பட்ட உடனே நரசிம்மராவ் பேசுறார், 3 மாதத்தில் உங்களுக்கு பள்ளிவாசல் கட்டி தரப்படும், அரசாங்க செலவுலயே பள்ளிவாசல் கட்டி தருவோம். நல்லா கேளுங்க. அதனுடைய தொடர்ச்சியை காரணமாக வைத்துதான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தங்களுடைய போராட்டத்தை கையில் எடுத்து இடிக்கப்பட்டவர்கள் 60 குற்றவாளிகளை பட்டியலில் சேர்க்கிறார். 63 குற்றவாளிகள் சேர்க்கப்படுகிறார்கள். பாபர் மசூதி இடிப்பு வழக்குல அத்வானி, தட்டுவானி, உமாபாரதி, முரளி மனோகர் ஜோஷி என்கின்ற ஒரு பாசிச பண்டார கும்பல்களை எல்லாம் வழக்குல சேர்க்கிறான். 63 பேரை சேர்க்கிறான். இந்த 63 பேரை கைது செய்யணும் அப்படின்னு கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போராட்டத்துல குதிக்குது. நரசிம்மராவ் வாக்குறுதி கொடுத்தாரு பாருங்க, 3 மாதத்தில் அரசாங்க செலவுலயே அங்க பள்ளிவாசல் கட்டப்படும்னு. பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சா என்ன ஆச்சு? இப்ப வரலாறு புரியுதா? 92 நமக்கு காங்கிரஸ் அரசு கொடுத்த வாக்குறுதி. அப்ப முதலமைச்சர் கல்யாண சிங் ஆட்சியை கலைக்கிது. காங்கிரஸ் மாநிலத்துடைய ஆட்சி கலைக்கப்படுகிறது. பாபர் மசூதி இடிப்புக்காக ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. இப்படி எல்லாம் நாடகம் ஆடப்பட்டு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது. எப்படிப்பட்ட தீர்ப்பு? நிர்மோகி அகோரிக்கு ஒரு பங்கு, சன்னி வக்ஃபு வாரியத்துக்கு ஒரு பங்கு, இதுல இன்னொரு கும்பலுக்கு ஒரு பங்கு, 3 பங்குகளாக நீங்கள் பாபர் மசூதியை பிரிச்சீர்கள். ஒத்துக்க மாட்டேன், மேல்முறையீடு செய்கிறோம். மேல்முறையீடு செய்யலாம், நீதிமன்றமே ஆணையிடுது. மேல்முறையீடுக்கு போகுது. மேல்முறையீடு அப்படியே வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. பாபர் மசூதிய தீர்ப்பு, ராமர் கோயில் கட்டலான்னு இறுதியா எல்லாரும் இதை ஏத்துக்கணும். இறுதியாக மசூதியை இடித்து தரைமட்டமாகி இப்ப ராமர் கோயில, இது ராமர் கோயில எப்படி கட்டினாங்க? அதிகாரத்தை வைத்து, அந்த ஒரு அதிகாரத்தை வைத்து அந்த ஒரு பள்ளிவாசல் மட்டும் அவர்கள் அரசியல் அல்ல, தொடர்ச்சியாக ஒரு அரசியல் செய்ய வேண்டும். அந்த அரசியலுக்காக முஸ்லிம்களுடைய வழிபாட்டு பிரச்சனை, மத பிரச்சனை, அவர்களுடைய அடையாள பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் கையில எடுக்கிறாங்க. அடுத்து பொது சிவில் சட்டத்தை பத்தி பேசுறாங்க, வக்ஃபு திருத்த சட்ட மசோதா பேசுறாங்க, முத்தலாக்கு போட்டாங்க, இந்திய குடியுரிமை சட்டம். இந்த நாட்டுல அமைச்சர்களாக பிரதமராக வரக்கூடியவர்கள் நாட்டினுடைய அரசியல் சாசன சட்ட புத்தகத்திலே சத்தியம் செய்து வருகிறார்கள். நாங்கள் சமமாக இருப்போம், ஒருதலை பட்சமாக நடக்க மாட்டோம் என்றெல்லாம் சத்தியம் செய்து வந்தவர்கள். இஸ்லாமிய வெறுப்பு அரசியல் மட்டுமே இந்த தேசத்திலே திட்டமிட்டு நடத்தினால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டால் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. இந்த நாட்டுடைய வளங்கள், ஒரு 10-20 நாளைக்கு முன்னாடி செய்தி, அதானி மின்சார ஊழல் 2 லட்சம் கோடி பாத்தீங்களா? அந்த செய்தியில என்னாச்சுன்னே தெரியாது. அதானியுடைய துறைமுகத்துல 2.5 லட்சம் கோடி ஹெராயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. செய்தி கிடையாது. ஒரு செய்தியை மறைப்பதற்காக ஒரு செய்தி பெருசா வந்தால் அடுத்த நாளே ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது, ஒரு முஸ்லிம் நடுரோட்டில உயிரோடு எரிக்கப்படுகிறான், மாட்டுக்காக அல்லது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ஒரு இஸ்லாமியன் கொல்லப்படுகிறான் என்றால் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளையடித்து போற கும்பல் யாரும் இல்ல, இந்திய தேசத்தின் பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய சங்க பரிவார பண்டார கும்பல்கள் திருடுவதற்காக தான், வேற ஒரு காரணமும் இல்ல. பாபர் மசூதிக்காக ஆவணங்கள் நாம் கொடுத்தோம், ஆவணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு, ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படணும். யார்கிட்ட ஆவணம் இருக்கோ அந்த ஆவணத்தை பார்த்து தீர்ப்பு கொடுத்தவர்கள் ஆவணத்தை பார்க்கல, நீதியை பார்க்கல. ஆவணம் தூக்கி போடப்பட்டது, நீதி புதைக்கப்பட்டது, நீதிபதிகள் விலைக்கு வாங்கப்பட்டார்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் கொத்தடிமைகளாக்கப்பட்டார்கள். என்னாச்சு? நீதி விற்கப்பட்டுச்சு. மனசாட்சி அடிப்படையில அந்த நீதியை கொடுக்கப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தூக்கிலிடப்பட்ட போதும்
இதே தீர்ப்பு தான். கூட்டு மனசாட்சி அடிப்படையிலே தூக்கிலிடப்படுகிறார்கள் என்கின்ற அடிப்படையை காரணமாக வைத்து தூக்கில் போட்டார். அப்ப ஒரு சமூகத்திற்கான ஒருதலை பட்சமான ஒரு தீர்ப்பு, ஒருதலை பட்சமான அரசியல் நகர்வுகளை பாரதிய ஜனதா இந்த தேசத்திலே தொடர்ந்து செய்து வருகிறது. இந்த காலகட்டத்தில் தான் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், நீங்கள் வரலாற்று வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று நீங்கள் கேட்டுவிடக்கூடாது, ஒருவேளை ராமர் பிறந்ததா, அவர்கள் இடித்து பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டிவிட்டார்கள் சரிதானே பாய் என்று. உண்மையிலேயே அங்கு பாபர் அந்த மசூதியை கட்டவில்லை. அவருடைய தளபதி மீர்பாகி தான் அந்த மசூதியை கட்டி தன்னுடைய மன்னரின் பெயரால் பாபர் என்கின்ற பெயரை நினைவாக வைத்தார். இதுதான் பாபர் மசூதியுடைய வரலாறு. இப்படி ஒவ்வொரு வரலாறும் கொண்டதுதான் ஒவ்வொரு பள்ளிவாசல். காசியில இருக்கக்கூடிய பள்ளிவாசல், மதனாவில இருக்கக்கூடிய பள்ளிவாசல், யானவாபியில இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அஜ்மீர் தர்கா எல்லாம் ஆவணத்தோடு இந்த தேசத்திலே நம்மிடம் இருக்கிறது. இந்த ஆவணமே இருந்தாலும் ராத்திரியோடு இரவோடு இரவாக எப்போது வேண்டுமானாலும் புல்டோசரோடு வந்து முஸ்லிம்களுடைய ஆலயங்களை, வீடுகளை இடிப்பதற்காக ஒரு பண்டார கும்பல் அலைந்து கொண்டிருக்கிறது. யோகியுடைய தலைமையிலே உத்தரப்பிரதேசத்திலே மிகப்பெரிய கொடுங்கோன்மையான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அங்கு வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் செத்து செத்து பிழைக்கிறார்கள். 5 உயிர்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேர் காயப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிறார்கள். இதற்காக யாரும் வீதி வந்து போராடவில்லை. இந்த சமுதாயத்துடைய பிரச்சனையை இந்த சமுதாயம்தான் வீதி வந்து பேசுகிறதே தவிர நம்முடைய வாக்கை வாங்குகிற காங்கிரஸோ அல்லது பிற கட்சிகளோ எந்த கட்சியும் பேசவில்லை. 10ஓடு 11 செய்தியாக அது கடந்து விட்டது. நாளை தமிழகத்திலே ஒரு பள்ளிவாசலை இடிப்பதற்காக இதே போன்று சங்க பரிவார கும்பல் வந்தாலும் அந்த கும்பலை எதிர்ப்பதற்காக நம்மை போன்ற இளைஞர்கள் எல்லாம் நின்றாலும் சுட்டு கொல்லப்பட்டாலும் இதே போன்று கடந்து செல்லக்கூடிய ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அன்பான இளைஞர்களே, என் தம்பிமார்களே, நீங்கள் வரலாறை படியுங்கள், வரலாறை கற்றுக்கொள்ளுங்கள். வரலாற்று அடிப்படையிலே ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த சமூகம் மார்க்க அடிப்படையிலே, தொழுகை எனக்கு முன்னால் அண்ணன் சிராஜி பேசியதை போன்று இபாதத் அடிப்படையிலும் நீங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவல். அதை அடிப்படையாக வைத்துதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். 1/4 நூற்றாண்டை கடந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் பாபர் மசூதிக்காக போராடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அரசியல் காரணங்களுக்காக, ஓட்டுக்காகலாம் இல்லை. தலைமுறைகளுக்கு அந்த தலைமுறைகளுக்கு இடிக்கப்பட்ட வரலாறை எடுத்து சொல்ல வேண்டும். அந்த சொல்லக்கூடிய வரலாற்று செய்தி உங்கள் தலைமுறை, நீங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் தொடர்ச்சியாக இடிக்கப்பட்ட மசூதிக்காக வரலாற்றை நாம் பதிவு செய்து கொண்டே இருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, தம்பிமார்களே, இன்ஷா அல்லாஹ் வரலாற்று அடிப்படையை நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்களோ இந்த வரலாறை எவனிடத்திலும் தைரியமாக நீங்கள் பேசலாம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகுர்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.